ஓ அப்ப கேமரா தலையில துணி போட்டுட்டு பாக்குவாங்கல்ல அந்த பாட்டு தலையில உள்ள விடணும். மந்திரி மதலமுத்து மகாராஜா ஓல் மன்னா அட மகாராஜா ஓ மன்னாங்க ஓ மன்னா மகாராஜா மட்டும் இந்த வேலை செய்ய மாட்டா அப்படியா நான் ஓல் மன்னா ஓ மன்னாண்டா அக்குல் பிடிக்காதடா சாமிக்கு புடி விட்டுட்டுங்கற மகாராஜா 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 ஓய் ஓ ராசாவே ஓ ராசாவே ராசா பல்லன பல்லு பல்லு பிடிச்சு போடா தெட்ட பல்ல ஏன் சாமி ஆமா மந்திரி மகாராஜா நான் வர தருண காலங்களில் யாராண்டு அறிந்தாயா என்ன நல்லா தெரியுமே எப்படி தாங்கள் சொன்ன அறிந்து கொள்வேன் சொல்லாத வார்த்தை சொட்டு போட்டாலும் வராது கற்றவருக்கு தெரியும் கதனோடு எருமை கல்லாதவருக்கு என்ன தெரியும் வெக்காதவளுக்கு பிள்ளை நோவு தெரியுமா சண்டு நோவு தெரியுமா அது எப்படி பிள்ளை நோவு எப்படி சண்டி நோவு எப்படி சண்டி நோவுன்னா விட்டுட்டு பிடிக்கும் பிள்ளை நோவுன்னா சடி பிடிச்சு ரெண்டு குலைச்சு மானம் பண்ற மாதிரி மின்னி அது ரெண்டு தோடையும் தேள் கடிச்ச மாதிரி கடு 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 வலிக்குமா அப்புறம் பள்ளிக்கூடம் உடஞ்சி பிள்ளைங்க பிறந்த கட்டு காட்சி அப்பெல்லாம் மந்திட்டு நோவுக்கு பார்த்து தண்ணி குடிப்பாங்க ஒரு கால பிள்ளை பெற்றிருப்பானா ஓமு குத்திட்டாங்க பிள்ளை பெற்றவர்களுக்கு கூட என்ன வலி எப்படி தெரியாது ஆயாளுக்கு தெரியுமே ஆயாளுக்கு சொல்லுங்க அது போல ஆஜார் என்னுடைய பெயர் என்ன என்பதை சொல்வது முன்பாக நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு புகழ வாய்ந்த அழகு திருப்பொன்னகரம் ஆமா நகரத்தின் பெயர் என்ன முத்தியத்தூர்னா நம்மளுக்கு ஒரு தாய் நாடு தலைநகரம் வென்றால் நமக்கு ஒரு தாய் நாடு தலைநகரமாகும் நீங்க ஆண்களா பிறந்த அப்பன்மார்கள் பெண்களா பிறந்த தாய்மார்கள் பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவற்ற பேரும் கடவுள் என கற்று தெரிகிறார்கள் என்ன காரணம் சித்தைய கவுண்டர் போருக்கு பேமா பருமைக்கு தரும் ராஜா வில்லுக்கு விஷயம் சொல்லுக்கு ஹரிச்சந்திரன் தன்னுடைய மகனுக்கு வேண்டுதலை வைத்து இந்த கூத்தாடி மாரியம்மன் நம்ம மகனை காப்பாற்றி விட்டது நம்ம அந்த வேண்டுதலை செலுத்தணுமே அப்படின்னு பல லட்சக்கணக்கான காட்சிகளை செலவு செய்து நாடகம் விட்டு நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். குலத்திலே சிறந்த அருந்ததி குலம் அருந்ததி குலத்திலே உதித்த சித்தையன் மாதுப்பிள்ளை அவருடைய மகனாகப்பட்ட பெரியசாமி வைத்த வேண்டுதலை அருள்மிகு கூத்தாடி மாரியம்மனுக்கு வைத்த வேண்டுதலை நிறைவேறிய காரணத்தினால் நமக்கு பல ஆயிரக்கணக்கில் செலவு செய்து பல லட்சக்கணக்கில் செலவு செய்து நமக்காக ஒரு நாள் திருவேல நகரில் அன்ன கொடி கட்டி ஆராய்ச்சி பண்ணிடுச்சு சுடுதோட பக்தம் லிட்கட்டனுங்க சீராளன் 1000 பேர் அன்னதானம் கொடுத்தாங்களே ஆமா அப்படின்னு அதே போல சித்தை ஐயா ஆமா அவங்க மக மனைவி யாரு மாது பிள்ளை பிள்ளைன்னு சொல்ல கூட மாதுன்னு சொல்லி பண்ணலாம் அவர்கள் அனைவற்ற பெயர் கொண்டு சேர்த்து நமக்காக ஒரு நாள் சதுர்நாட்டத்தை அரங்கட்டம் செய்து கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல எனக்காக அன்பளிப்பு செய்த ஆனந்தையா அவர்களும் இந்த நாடகத்தில் நாட்டியார் என்னுடைய பெயர் என்ன சொல்ல வேண்டும் அல்லவா?
பார்த்தா தெரியுமா? உட்காந்து பாருங்கடா, நல்லா தெரியும். உங்க உள்ள எங்க போட்டு வச்சிருக்கேன் எங்கப்பா? இன்னொரு செட்டா போச்சுட்டு வேண்டாம் சாமி, அது விட்டு சாமி. கடைசியில நெருப்பு இருந்தாலும் என்னுடைய பெயர் என்ன? மன்னாதி வந்தன், மகுடமுடி வந்தன், ராஜாதி ராஜன், ராஜ மாத்தாண்டன். ஏன் பொண்டாட்டி இல்லையா? ராஜ மாட்டு தான்றாங்க. மாட்டு பொண்டாட்டி தெரியுது. அம்மா ராஜ மாட்டு தான்றாங்க. ராஜ மாத்தாண்டன். ஓ ராஜ மாத்தாண்டன். ஆமா. என்ன பேசுனீங்க இப்ப? இல்லண்ணா இந்த மாதிரி ராஜ மாடுதான்றா நீ. நாளைக்கு அனுப்பிவிடு. ஒரு மாடு வேற கத்திட்டே இருக்குது. நிக்கவே மாட்டேங்குது. எத்தனை தடவை ராஜ பரம்பரையில பிறந்திட்ட, ராஜ பரம்பரையில பிறந்திட்ட என்னுடைய பெயரோ ஆகாய கத்திரவன். ஆகாயத்துல ரதம் செலுத்தக்கூடிய கெந்திரு மன்னனை சொல்றியே, இப்பேற்பட்ட மாவீரனை பெற்றெடுத்தாங்களே. ஓய ஓ பாரு, அப்ப தானே போவான். ஓய ஓ பாரு, அப்படி விளக்கமா சொல்லு. தாய் தந்தனை சொல்லு. என்னுடைய தாய் தந்தையர் யார்? அப்பெல்லாம் அந்த காலத்துல கேட்டு பாரு, முதலாளி காட்டு வேலைக்கு கொடுத்த கூப்பிட்டா எங்கட போய் ஓய ஓப்பெல்லாம் காணும். அப்படிமா இந்த பத்த காலத்துல தான் மேடம், மங்கி, மம்மி, டாடி, ஐ லவ் யூ மேடங்கிறாங்க. அப்பெல்லாம் ஓயா ஐ லவ் யூனா இப்பெல்லாம் ஓயா அப்படா தப்பான வார்த்தை. சரி உன் தாய் தந்தை. ஏன் தாய் தந்தையர் யார்? தன் அங்கத்திலே சுமந்து பெற்ற என் தாயார் தெரியுமா? யாரு? என் தாயோ தபகிருமி. ஓ, உங்க பேரு கெந்திரு மண்ணு, உன் தாயோ தபகிருமி. மகாராஜா நீ அப்படி வகிறியா? அப்படின்னா என்னடா தெரியாதா? தெரியாம தான் கேக்குறேன்.
అమ్మకి పూకు పని చేసేదానికి మొగాడి లేదు ஏப்பா இவர் என்ன சொல்றாரு கேட்டு சொல்லு பாக்கலாம். சரி மகாராஜா మీ అమ్మకి పూకు పని చేసేదానికి మొగాడి లేదని கேட்ட என்னன்னு சொல்லிவிடு. வந்து உங்க அம்மாளுக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு உங்க ஒப்பல்லையோன்னு கேக்குறான்னு சொல்லிவிடு. நான் பொய் பேச மாட்டேன். அடியப்பா சத்து அரிச்சந்திர மட்டால் குடிங்க. ஆமா பொய்யா பேச மாட்டேன். ஆஹா எனக்கோசரம் போய் பேசுறேன். பொய்யே பேச மாட்டேன். என்ன பார்த்தனா மகாராஜா உங்க அம்மாவை உங்க ஒப்பல்லையோன்னு அப்படியே சொல்றேன். ஏய் உன்னை வாழைக்கிழங்காட்டு பால் குடிச்சு வைக்க எத்தனை தாய்மாரி எத்தனை தங்கச்சமா இருக்கிறாங்க. ஏண்டா உனக்குன்னா அக்குரும்பு முன்னாடி ஓக்கிறதுக்கு ஒப்பல்லைன்னு சொன்னா அதே ஜகத் சொல்லி మీ అమ్మకు పూకు పని చేసేందుకు మొగాడి లేదన్నా என்னன்னு உங்க அம்மாளுக்கு இப்படி பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு உங்க ஒப்பில்லையான்னு கேட்டங்க. அவன் அக்குரும் பிடிச்சவன். சரி சில்லற பையன் தாய் என்றால் தந்தை ஒன்று தேவையல்லவா? அப்படித்தானே சொன்னா. என்னால தவறு இருக்குதா? ஒரு தவறு இல்லைங்க. அப்படி தவறு என்ன பிரிய பண்ண கால் கூடாயா? அப்படி என் தந்தையார் யார் தெரியுமா? தபகிருபன். உங்க பேர் ஆகாயத்திலே தலையாத புறவி உடையாத ரதம் இப்படி சொல்லக்கூடிய ஆகாயத்திலே ரதத்தை செலுத்தக்கூடிய என்னுடைய பெயரோ ஆகாய கந்தர்வன். ஆகாயத்துல ரத ஓட்டக்கூடிய கந்தர்வ மன்னங்கிரியே தாயோ தபகிரி தபகிரவன் இருந்து ஐ லவ் யூ மேரேஜ் நடந்துட்டா. ஐ லவ் யூ மேரேஜ்னா என்னப்பா? என்னப்பா இங்கிலீஷ்ல பேசுறபடி இந்த பையன் பள்ளிக்கூடத்துல மேடம் ஐ லவ் யூ மேடம் மரியாதை எந்துக்கா மரியாதை கேட்டு போய் வா உங்க போட்டு சொல்றது போட்ட பிள்ளைங்க. ஏ தம்பி ஐ லவ் யூ என்ன? லவ் பத்தியாத லவ்னா என்ன? கல்யாணம் ஆயிடுச்சு அது கேக்குறேன். கொள்ளக்கார லவ் பண்ணி ஈரோட்ல செங்கல்சூர்ல இருந்து ஓமிச்ச பொண்டாட்டி குடிச்சோல ஓமை பொண்டாட்டியா? ஆமா கொள்ளக்கார ஈரோட்ல ஓமை பொண்டாட்டி கூட்டு வந்து உனக்கு எப்படி தெரியும்? ஓமே பேன்னா வந்தது என்னன்னு கேட்ட. அப்படி கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு திருமணமானதா? எனக்கு எத்தனை மனைவிமார்கள்?
சாமி நான் திருமணம் ஒரு பெண்ணை திருமணம் செய்தேனா இல்லை 2 பெண்களை திருமணம் செய்தேனா நான் எத்தனை மனைவிமார்கள் தெரியுமா எனக்கோ 27 மனைவிமார்கள் பொண்ணு சின்ன வீடுக்கலாம் ஏந்தா தந்தா வேணும் 27 மனைவி எதுக்கு கட்டுனீங்க புத்தனுக்கு வார்த்தை 27 மனைவிகளின் பேர் என்ன ஏங்க மகாராஜா 27 பேரை கல்யாணம் பண்ணி பொங்கனாபுரத்துல லாட்ஜ் கீச் வச்சு நடத்துறீங்களா இல்லப்பா 27 பேருக்கு 8 பையன்களை தேவை 27 மணி எதுக்கு கட்டுறீங்க லலிதா மெலிதா மேனை கும்படி என்று சொல்லக்கூடிய 27 பெண்களை எதுக்காக திருமணத்தை செய்ய வேண்டும் ஒரு மணிக்கு ஒரு கொண்டாட்டிக்கலாம் இல்லைன்னா ஒரு கூச்ச ஒன்று வைக்கலாம் 27 மனைவி இடத்துல கட்டுவோம் பார்த்தோன்னே சந்தோஷமாக போயிட்டு வந்தோம். நீங்கள் வந்து நின்னியா பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நாளைக்கு நீங்கள் வரியா லீவாக வரியா ஹரிச்சந்திரா சொல்லியிருக்கிறாங்க. எங்கே இங்கே ஒரு அரசு ஹரிச்சந்திரா சீராஜடா நைட்டு பத்தியமாக நடக்கத்தான் தான் போனோம். அதாவது விஜயம்பாரி மீது 6 வருஷமாக கற்றுக்கிறோம். இது வந்து பொண்ணு வருஷமாக போட்டுருந்தாரு. நைட்டு கூட பொண்ணு வருஷம் போட்டாரு. இன்னொரு வழியாக போகிறோம். வந்து நைட்டு பச்சா கோயிலில் போய் நேற்று முடிச்சுட்டு வந்தேன். காலையில் தான் வந்தேன். இந்த மாதிரி விட்டு கலைக்கிறேன். திருமணம் செய்த நாளையிட்ட நாள் முதலாக இந்த சண்டாளனுக்கு ஒரு மைதல் இல்லாத நாடகம்னு சொல்லிட்டு வாழ்வதற்கு இதுக்கு குழந்தை பிறக்க இதுக்கு குழந்தை பிறக்க இதுக்கு குழந்தை பிறக்க அப்படி 27 மனைவி திருமணம் செய்தார். ஒருத்தர் கூட பீடபூமியை எனக்கு பின்ன ஆள்வதற்காக எனக்கு ஒரு ஆணோ பெண்ணோ இல்லாமல் போனது. ஏன் 2 நாளைக்கு 3 நாளைக்கு தூக்கம் கட்டு பாக்குறது? தூக்கம் கட்டா குழந்தை பிறந்துக்குமா? எப்படா நீ மத்ததுக்கார பையன் சொல்றான் இந்த தூக்கம் கட்டா குழந்தை பிறந்துக்குமானா? தூக்கம் கட்டு இப்படி உடம்பு இருக்கணும்டா. என்ன அந்த நாளுக்கு முதல்ல குடிச்சுக்கிட்டான்னு கேளு.
எங்க சித்த மூட்டு பையில எவ்வளவு நாள் கண்டி வந்துட்ட அவன் அப்படித்தான் 10 வருஷம் ஆகுது 10 வருஷம் ஆகுது 10,000 கொண்டு போய் திருப்பதியில உண்டிக்கு போட்டேன் சாமி குழந்தையே கொடுக்கலாம் ஆடா பாவி இங்க நீ எங்கடா படுக்கிற உங்க வீட்டுக்காரி எங்கடா படுக்கிறேன் அண்ணா நான் பட்டு குடிச்சல தான் எங்க வீட்டுக்காரி ஊடத்தான் 2 போகிற மேல பட்டு குடிச்சல் படுக்கிறது எப்படா சாமி பண்ண கொடுக்கும் எப்படியா வீட்டுல படுறான் எப்படியா வீட்டுல படுத்து உழப்பிடிச்சு கண்டுக்கிட்டான் 2 குழந்தை வாழை சொல்லுவாங்க நீதான் சாமின்னு திணைக்கு 6 கட்டிக்கு வாங்கி கொடுக்கலாம் உன்னுடைய கதை எப்படி நான் ஒருவராக நான் மட்டும் ஆம்பளை இல்லையா பொம்பளைகளை கல்யாணம் பண்ணி அதெல்லாம் செய்யாமையா இருப்பேன் அப்படி நான் மட்டும் ஆம்பளை ஆடுறா நானும் இப்பெல்லாம் டைலிஷுகள்ல பண்ணாதீங்க என்ன காரணம் டைலிஷுகள் வலிக்கிட்டு உருந்து போவோம் வலிக்கிட்டு போய் எல்லா வீட்லயும் டைலிஷ் தானா கட்டு நாள் செய்யணும் வலிக்குதுங்க டைலிஷுகள்ல இருந்து பொண்ணு காக்கா ஏரியாதான் அது போல என்னுடைய அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் காலெல்லாம் புண்ணாகி கிடக்கு நான் மாட்டு மடிந்து விட்ட பிறகு எனக்கு என்று ஈமச்சடங்கு செய்வதற்காக எனக்கு ஒரு ஆணோ பெண்ணோ பிறக்கவில்லை 27 மணிக்கு இது நாள் வரைக்கும் எனக்கு என் மனைவிமார்கள் குழந்தையாகவும் என் மனைவிகளுக்கு நான் குழந்தையாகவும் இருந்து வந்தோம் அதனால இந்த தினத்தில் என் மனதில் ஒரு ஆசை ஏனென்றால் மாதத்தில் ஒரு நாள் தெய்வலோகத்துல தேவர் சபை கூட்டுவது விளக்கம் அப்படி தேவர் சபையிலே அனைத்து தேவர்களும் ஒன்றாக கூடுவார்கள் அந்த தேவர்களிடத்துல சென்று என் குறையை கூறினால் ஏனுக்கு விட்டியா புத்திர பாக்கியம் இல்லை நான் யாருக்கு என்ன செய்து என்ன பாவம் தாயார் அடிச்சனா தன் பிறப்பு ஊரார் அடிச்சன உடன் பிறப்புகளும் வித்தை என்று வந்தவரை பின்ன வர சொன்னா அதனால் அப்படி கேட்க வேண்டும் என்று என் மனதில் ஆசை என் நான் ஆசைப்பட்டால் போதாது என் மனைவிமார்கள் மனதில் என்ன என்று இருக்கிறது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகும் ஆமா அதுக்கு மனைவி என்ன சொல்றாங்க அதனால என் மனைவிமார்கள் அந்தபுரத்தில் இருப்பார்கள் அண்ணன் அழைத்தார் என்று சீக்கிரம் அழைத்து வா